நீங்க சென்னையை சேர்ந்த கல்லூரி மாணவரா? அப்போ இந்த போட்டி அறிவிப்பு உங்களுக்கு தான், மறக்காம கவனிங்க. நம்ம சென்னை அப்படிங்கிற தலைப்பில் நியூஸ்18 தமிழ்நாடு நம்மளுடைய சென்னை டேவை ஒட்டி பல்வேறு போட்டிகளை மாணவர்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பல்வேறு போட்டிகள், அதாவது பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வரையும் போட்டி அப்படின்னு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருது. அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கும் ரீல்ஸ் போட்டியும் புகைப்பட போட்டியும் நடத்தவிருக்கிறோம். இதற்கான என்ட்ரிஸை நீங்கள் அனுப்புறதுக்கான கடைசி நாள் 20ஆம் தேதி. அதுக்குள்ள உங்களுடைய என்ட்ரிஸை அனுப்பிடுங்க. இதில் யாரெல்லாம் பங்கேற்கலாம், என்னென்னலாம் விதிமுறைகள் இருக்கு அப்படிங்கறத நான் ஒரு 2 ரீல்ஸா சொல்ல போறேன். இந்த ரீல்ஸ்ல முதலாவதா ரீல்ஸ் போட்டியில பங்கேற்கிறதுக்கு என்னென்ன விதிமுறைகள் அப்படிங்கறத சொல்லிடுறேன். இந்த ரீல்ஸ்ல பங்கேற்கிறதுக்கு நீங்க சென்னையை சேர்ந்த அனைத்து விதமான அரசு கல்லூரி மாணவரா இருக்கணும். அதோட இந்த ரீல்ஸ் 59 நொடிகள்ல முடிஞ்சிருக்கணும். இந்த நம்ம சென்னை அப்படிங்கிற தலைப்புல உங்களுடைய ரீல்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக நம்ம சென்னை அப்படிங்கிற தலைப்புனால சென்னையை பற்றின ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னவா வேணா இருக்கலாம். ஆனா நீங்க எடுத்திருக்கக்கூடிய ரீல்ஸா மட்டும்தான் இருக்கணும். மற்றவர்களுக்கு காப்பிரைட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுடைய வீடியோஸையோ இல்ல மற்றவர்களுடைய மியூசிக்கோ எதையும் நீங்க பயன்படுத்தி இருக்க கூடாது. இது விதிமுறை 1. அதே மாதிரி அடுத்ததா பார்த்தோம்னா, மற்றவர்களை, பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாகவோ அவங்களுக்கு முகம் சுளிக்க வகையிலேயோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ற வகையிலேயோ இந்த ரீல்ஸ் எடுத்திருக்கப்படக்கூடாது. இது அடுத்த விதிமுறை. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிராஃபிக் வயலேஷன் அந்த மாதிரியான எந்த ஒரு விதிமுறைகளும் நீங்க மீறி இருக்கக்கூடாது. கண்டிப்பா அதற்கடுத்தபடியாக போட்டி அறிவிப்புக்கு முன்னதாகவே எடுக்கப்பட்ட வீடியோவா இது கண்டிப்பா இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காப்புரிமை பெற்ற மற்றவர்களுடைய காட்சியையோ மற்றவர்களுடைய இசையையோ நீங்க இதுல பயன்படுத்தி இருக்கக்கூடாது. 59 நொடிகள்ல இந்த ரீல்ஸை நீங்க முடிச்சிருக்கணும். சென்னையில் உள்ள அனைத்து விதமான அரசு கல்லூரி மாணவர்களும் இதுல பங்கேற்கலாம். நீங்க உடனடியா உங்களுடைய ரீல்ஸை அனுப்ப வேண்டிய மெயில் ஐடி சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ACL Readers READERS@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு உடனடியா உங்களுடைய என்ட்ரிஸை அனுப்புங்க. 20ஆம் தேதி தான் கடைசி நாள். மறக்காம போட்டியில பங்கேற்றுக்கோங்க. மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. சென்னையை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அம்சங்கள் பற்றிய 1 நிமிட காட்சி தொகுப்பா 59 நொடிகள் இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய படைப்பாற்றலை பொறுத்து ஏதேனும் ஒரு கருத்துருவை அடிப்படையாக கொண்டும் இருக்கலாம் இந்த நம்ம சென்னை அப்படிங்கிற தலைப்பில் நீங்க கொடுக்கக்கூடிய ரீல்ஸ். அடுத்ததா புகைப்பட போட்டி. இந்த போட்டியில கலந்து கொள்வதற்கான என்னென்ன விதிமுறைகள் அப்படிங்கிறத இந்த ரீல்ஸை பார்க்க போறோம். முதலாவதா என்ன தலைப்புல இந்த புகைப்படம் அப்படி இருக்குன்னா, சென்னையின் முகவரி அப்படிங்கிற தலைப்புல உங்களுடைய புகைப்படம் இருக்கணும். அதாவது சென்னையுடைய அடையாளங்களா இருக்கக்கூடிய இடங்கள், இல்லைனா கட்டடம், அப்படி இல்லாட்டி வரலாற்று தொடர்பான இடங்கள், இல்லைனா சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகம் விரும்பக்கூடிய இடங்கள் எதுவா வேணா இருக்கலாம். உங்களுடைய புகைப்படமா மட்டுமா தான் இந்த புகைப்படம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் பங்கேற்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அரசு கல்லூரி மாணவர்களும் இந்த போட்டியில பங்கேற்கலாம். அது மட்டும் இல்லாம போட்டியினுடைய விதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புகைப்படம் கட்டாயம் நீங்க சொந்தமா எடுத்திருக்கக்கூடிய புகைப்படமா இருக்கணும். அடுத்தபடியா புகைப்படம் 12:8 இந்த அளவுல தான் இருக்கணும். இந்த புகைப்படம் 12:8 அளவுல மட்டும்தான் இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கணும். மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நபர் ஒரு புகைப்படத்தை மட்டுமே என்ட்ரியா வைக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா புகைப்படத்துல நீங்க அடிப்படையான எடிட்டிங், அதாவது பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் போன்ற அடிப்படை கலர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும்தான் அனுமதி. ஆனா புகைப்படத்துல பேக்ரவுண்டை மாத்துறது, அதே போல புகைப்படத்துக்கு உண்மைத்தன்மைக்கு மாறாக எடிட் செய்யறதெல்லாம் கண்டிப்பா இந்த போட்டிக்கு எடுத்துக்கொள்ளப்படாது. அதே போல போட்டியாளர்கள் அனுப்பக்கூடிய புகைப்படங்கள் பார்வையாளர்களை சங்கடப்படுத்தும் விதமா எந்த வகையிலும் இருந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதும் விதி. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா, எடுத்த புகைப்படம் குறித்தும் எடுத்திருக்கக்கூடிய விதம் குறித்தும் புகைப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருப்பொருள் குறித்தும் போட்டியாளர் புகைப்படத்தோட எழுத்து வடிவில் நீங்க குறிப்பிட்டிருக்க வேண்டும். அதோட நடுவர்களின் முடிவே இறுதியானது அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ளுங்க. இது மட்டும் இல்லாம புகைப்படத்தின் இந்த என்ட்ரிஸ் அனுப்பக்கூடிய கடைசி நாள் 20ஆம் தேதி. நான் குறிப்பிட்ட மாதிரி இந்த மெயில் ஐடி ACL Readers ACL Readers@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு மறக்காம அனுப்பிடுங்க. அப்படி இல்லாட்டி நீங்க 20ஆம் தேதிக்குள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல இரவு 8 மணிக்குள்ள, ஆகஸ்ட் 20ஆம் தேதி 8 மணிக்குள்ள நீங்க எடுத்த புகைப்படங்களை அங்க சமர்ப்பிச்சிடலாம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல சமர்ப்பிக்கலாம். இதனுடைய முடிவுகள், போட்டியில வெற்றி பெற்றவர்களுடைய முடிவுகள் குறித்து தொலைபேசியில நியூஸ்18 தமிழ்நாடு சார்பாக தெரிவிக்கப்படும். அது மட்டும் இல்லாம நியூஸ்18 தமிழ்நாடுடைய சமூக வலைதள பக்கங்களிலும் முடிவுகள் அறிவிக்கப்படும். வெற்றி பெறுபவர்களுக்காக பல பரிசுகள் காத்திருக்கிறது.